ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அரசு பணிகளில் அப்படிங்கிற கருத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும். இப்போ அந்த அரசியல் கட்சிகள் ஆண்ட அதிமுக, ஆளும் திமுக இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏல 6 பேர் தான் பெண்கள். திமுகவை பொறுத்தளவு அவங்களுக்கு 173 இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் தான் பெண்கள். 2 பேர் தான் மினிஸ்டர். ஒருத்தங்க கீதா ஜீவன், இன்னொருத்தங்க வந்து கயல்விழி செல்வராஜ். அப்போ 0.1% கூட கிடையாது. அதாவது உங்களுடைய அமைச்சரவையில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து 33% தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 33% கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சட்டங்கள் சொல்லும் பொழுது அதில் நீங்கள் கொடுக்க ரெடியாக இல்லை. பெண்களை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இலவசமாக பொருட்களை கொடுத்துட்றீங்க, உதவித்தொகை கொடுத்துட்றீங்க, உரிமை தொகை கொடுத்துட்றீங்க. அப்படியே பெண்களை நீங்கள் அப்படியே வச்சுக்கிறீங்க. பட் ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர் அப்படி அந்த மாதிரி வரவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறது இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் வழங்குறீங்க. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. பட் ஒரு நிர்வாகம் வரும்பொழுது பெண்களுக்கு எல்லாம் தூக்கி கொடுத்துட்றீங்க. பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படி சொல்லிட்டு 100க்கு வந்து ஒரு 80% பெண்கள் வர்ற மாதிரி ஒரு துணை ஆட்சியர் பதவி 25 பேர் செலக்ட் ஆகிறாங்கன்னா ஒருத்தர் தான் ஆண்கள். இதெல்லாம் நடந்தது 2 வருடங்களுக்கு முன்னால். 25 டெப்டி கலெக்டர்ஸில் ஒரே ஒரு ஆண், 24 பெண். அப்போ ஏன் இந்த பாகுபாடு? அரசு நிர்வாகம் என்றால் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக ஒரு இடஒதுக்கீடை அளித்து விட வேண்டியது. அதாவது மந்திரிகள் என்றால் நாங்கள் மட்டுமே அனுபவிக்கணும்னு சொல்லி ஆண்கள் அனுபவிக்க வேண்டியது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள்னு சொல்லி சரிசமமாக பிரித்து கொடுங்க. நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு 5000 போஸ்ட் கால்ஃபார் பண்ணுறீங்களா? குரூப் 4 2500 பெண்கள், 2500 ஆண்கள். இது வந்து காலமாக இந்த கொடுமை நடைபெற்று வருகிறது. இப்போ வரக்கூடிய அக்டோபர் 14 சட்டமன்றம் கூட்டப்படுவதால் அப்புறமா ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக முதல் சட்டமன்றத்தோடு கூட்டப்படுகிறது. எலெக்ஷன் வருது. இதனால் தொடர்ந்து நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். ஆண்களுக்கு கண்டிப்பாக அரசு பணிகள் இடஒதுக்கீடு வேண்டும். அண்ட் அரசியல் கட்சிகள் பெண்களுக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும். அது எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எம்பி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி. எப்படி 117 சீட்டு சீமான் வந்து கொடுக்குறாரு, தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சொல்லி கொடுக்குறாரு. அதேமாதிரி ஆளும் கட்சிகள் கொடுக்கலாம், ஆண்ட கட்சிகளும் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய எண்ணம். எது எப்படியோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணியில் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று எங்கள் குறிக்கோள்.